ஹாய், இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தொக்கும் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிடுறேன். நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனில் வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். மேரினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பிரியாணிக்கும் சிக்கன் வறுக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஒரே மாதிரி மேரினேஷன் தான் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம கறிக்கு தேவையானதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம திருப்பியும் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர், கூடவே கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து ஒரு 1/2 hour வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நான் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய், தேவையான அளவு நெய், அப்புறம் பிரியாணியோடைய ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மேரினேஷன்லேயும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 1க்கு 1.5 தண்ணினா 2 கப்புக்கு நான் 3 தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போது தண்ணி நல்லா கொதி வரட்டும். இது கூடவே நான் ஒரு லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை தம் போட போகிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்துட்டு நான் வந்து என்னோடய பழைய தோசைக்கல்லை வச்சு தான் நான் தம் போட போகிறேன். இப்போ தம் போட்டாச்சு. ஒரு 10 minutes சிம்லே வச்சுருங்க. அது நல்லா அரிசி உதிரியாக வெந்து வந்துடும். நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் தம் உடைச்சிடுறேன். நம்ம நல்லாவே உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் தொக்குமே பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து வானலில் வந்து எண்ணெய் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன். நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து ரொம்பவே திக்காகவும் ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 சின்ன தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுண்டி வரும்போது கொஞ்சமாக வந்து தயிர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிரியாணிக்கும் சிக்கன் மேரினேஷன் பண்ணி வச்சேன் இல்லையா, அப்போவே அது கூடவே நான் வந்து ஃப்ரைக்கும் மேரினேஷன் பண்ணி தான் வச்சேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம்.
உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தொக்கு மாதிரி செய்கிறதால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் தொக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும்.